வணக்கம் நேயர்களே. ரெக்கார்ட் செட்டிங் தேர்ட் டே சந்தைகள் 82 புள்ளிகளுக்கு மேல் அதிகரித்து 20,937.70 முடிவடைந்திருக்கிறது. ஸோ மார்க்கெட் அட்வான்சஸ் 1050, டிக்ளைன்ஸ் பார்த்தோன்னா 984. மார்க்கெட் பிரெத் இஸ் வெரி ஸ்ட்ராங் டுடே. அதுபோல் ஏரிய துறைகள் என்று பார்த்தோமேயானால் மீடியா, ஐடி அண்ட் எனர்ஜி. மெயினாக ஐடியில் இன்றைக்கி டிசிஎஸ் பைபேக் ஆஃபர் லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுபோல் பேங்கிங், ஃபார்மா அண்ட் ரியாலிட்டி இன்றைய தினம் இறங்கிய துறைகள் என்று சொல்லலாம். அதுபோல் மிட் கேப் 0.25% ஏறி இருக்கிறது. ஸ்மால் கேப் 0.38% ஏறி இருக்குன்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா விப்ரோ, டிசிஎஸ், மெயின்ட்ரி, ஐடிசி அண்ட் எல்என்டி ஏறிய பங்குகள். இறங்கிய பங்குகள்னு பார்த்தோன்னா அதானி என்டர்பிரைசஸ், ஏஷியர் மோட்டார், சிப்லான், என்டிபிசி, அல்ட்ராடெக் சிமெண்ட் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். தங்கம் அதுபோல் இன்றைய தினமும் 54 ரூபாய் அதிகரித்து 62,239, வெள்ளி 19 ரூபாய் குறைந்து 75,260, குரூடாயில் 89 ரூபாய் குறைந்து 5,991 மணியமாகிக் கொண்டிருக்கிறது. நாம் சொல்லும் பொழுது 6,200 இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 150 - 200 புள்ளிகள் குரூடாயில் 2 நாட்களில் வெற்று வாங்கியிருந்தால் கிடைத்திருக்கும். அதுபோல் நம்மளுடைய ஸ்டாக்ஸை பொறுத்தவரையிலையும் ஏன்னா நிறைய ரோல் ஓவர் நடந்துகிட்ருக்கு. அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக துறைகளை செலக்ட் பண்ணி அது மூலியமாக ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். மேலும் ஃபோர்டிஸ் ஹாஸ்பிட்டலை பார்க்கும் பொழுது இன்றைய தினம் பிளாக் டீல் நடந்ததுன்னு சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் எஸ்என்பி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா இந்தியாவினுடைய குரோத்து வேர்ல்டில் 3வது லெவலாக பை 2030 வரக்கூடும் என்று கணிப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதுபோல் ஜிடிபி பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட 7% மேலே பை 2026 வரும் என்றும் கூறியிருக்கிறார்கள். அதுமாரி பேங்க் ஆஃப் இங்கிலாந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்க அவங்களுடைய அந்த வல்னரபிலிட்டி இந்த பேங்க் டெஸ்ட்டும்பாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு ஒரு ரிஸ்க் இன் என்விரான்மெண்டல் அது ரிமைன் சேலஞ்சிங்காக இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. மேலும் இது பேங்க் ஆஃப் இங்கிலாண்டினுடைய அவங்க சைனாவினுடைய ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வைத்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்க கண்டினியூஸாக இன்சைடர் ரிஸ்க் இருக்கக்கூடும் என்றும் கூறியிருக்கிறார்கள். மேலும் நிறைய ஃப்ரண்ட்லைன் ஸ்டாக்ஸ்லாம் பார்க்கும் பொழுது ஒரு இந்த ரைசிங் சப்சிடி இந்த ஃபெர்டிலைசர் செக்டரில் இருக்கக்கூடும் கவர்மெண்ட் சைட்லங்கிற மாதிரி விஷயமும் இன்றைய தினம் வெளிவந்துள்ளது. பிளாக் டீலை பொறுத்தவரை ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர், தென் பெட்ரோநெட், தென் பெர்ஜர் பெயிண்ட் இவையெல்லாம் பிளாக் டீல் நடந்துள்ளது. இந்தியாவினுடைய ஜிடிபியை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு மேக்ரோ எக்கனாமிக் அவுட்லுக்கும் நல்லா இருக்குது. அதுமாரி ஸ்டெபிலிட்டி இந்த பொலிட்டிக்கல் சைடு இவை இரண்டும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தது. மேலும் எஃப்ஐ பார்த்தோம்னா கண்டினியூஸ் பையிங் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இதுதான் இப்பொழுதைக்கு மார்க்கெட்டை நகர்த்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். இன்றைய தினத்திலிருந்து எம்பிசி மீட்டிங் ஆரம்பித்திருக்கிறது 8ஆம் தேதி அன்னைக்கு, தட் இஸ் ஃப்ரைடே அன்னைக்கு. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய அறிவுறுத்தல் படி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதற்கு தகுந்தால் போல் பேங்க் நிஃப்டியில் ஆரவாரம் இருக்கக்கூடும். இன்றைய தினமே பார்த்தோம்னா வாலட்டிலிட்டி இருந்தது. அடுத்த 2 நாட்களுக்கு ட்ரேடர்ஸ்க்கு விற்று வாங்குவதற்கும் வாங்கி விற்பதற்கும் பேங்க் நிஃப்டி ஏதுவாக இருக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதுமாரி இன்றைய தினம் ஃப்ரெஷ் ஹை பார்த்தோம்னாக்க 20,961.95, 2961.95, கிட்டத்தட்ட சைக்கலாஜிக்கல் லெவல் 21 சொல்லுவோம், அதுக்கிட்ட வந்திருக்குன்னு சொல்லலாம். மேலும் இந்த மொமெண்டம் இண்டிகேட்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அது இன்றைய தினம் ஒரு இந்த 1 hour லெவலை வைத்து பார்க்கும் பொழுது இந்த கிராஸ் ஓவரில் பார்க்கும் பொழுது லாஸ் ஆஃப் மொமெண்டம் ஆன் த அப்பர் சைடு அப்படிங்கிற விஷயம் தெரியுது. அதாவது ஒரு மாதிரியான ஒரு பெரிய ஏற்றம் வரும்பொழுது ஒரு மார்க்கெட்டில் ஒரு ரெஸ்ட் இருக்கக்கூடும், இல்லது ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் புக்கிங் இருக்கக்கூடும் இல்லையா. அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அடுத்த 2 நாளைக்கு தெரிகிறது. ஸோ 21,000 மற்றும் 21,060 டு அது ஒரு ஆக்டஸை ஒரு இம்மீடியட் ஒரு ஹர்டலாக இருக்கக்கூடும். அதை தாண்டுவதிலே சந்தைகளில் கொஞ்சம் கடினம் இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். அதுபோல் 20,800 மற்றும் 20,730 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். நாளை தினம் சந்தைகள் இந்த வாலட்டிலிட்டி அப்டேக் இருக்கக்கூடும். ஸோ அதனால் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.